ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, திருநெல்வேலியில் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப மாதமாக இந்த டைட்டானிக் பொருட்காட்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை அமையலை. ஆனால் இன்றைக்கி எப்படியாவது போயிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடணும். நம்ம டைட்டானிக் கப்பலை தான் பார்க்கல, அட்லீஸ்ட் நம்ம இதுக்குள்ளேயாவது போய் பார்த்துட்டு நம்ம வந்துடணும் அப்படின்ட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுக்க போனாங்க. என்ன டிக்கெட் எவ்வளோ விலைன்னு பார்த்திங்க அப்படின்னா, பெரியவங்களுக்கு 80 ரூபா டிக்கெட்டு, சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரூபா டிக்கெட்டு, அப்படியே 3 டிக்கெட்டு நாங்கள் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். அந்த கப்பலை பார்த்திங்க அப்படின்னா, அப்படி வெளியிலேருந்து பார்க்குமோ சும்மா அப்படியே அசந்து போகிற மாதிரி அப்படியே பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அழகாக அந்த கப்பலோட அழகை பார்த்தாலே உள்ளே யாருமே போகாமல் இருக்க மாட்டாங்க. போய் பார்க்கணுன்னு அவங்களுக்கு மனசுக்கு தோணிடும். அதே மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு, எப்படியாவது உள்ளே போயிடணுன்னு. உள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்லாம் அப்படியே இந்த லைட்டிங்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக. இங்கே பாருங்கள், நம்ம டைட்டானிக் ஹீரோயின் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஜாக்கை பாருங்கள், நம்ம படத்தில் என்ன கெட்டப் பார்த்தோமோ அந்த கெட்டப்லேயே அழகாக அங்கங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னும் உள்ளே போனோன்னே மெயின் இடத்துல இதுதான் அந்த கப்பலோட உள்ளமைப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த தூணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் நல்லாவே ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் இறங்கிட்டு உள்ளே ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையா நாங்கள் வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலையா நாங்கள் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தோம். வந்தவங்க நிறைய பேர் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறதுக்காக நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டானிக் ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா என் வீட்டுக்காரர் போய் நின்றுட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அப்புறம் நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் இப்போ நானுமே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இந்த பாருங்க என் வீட்டுக்காரர் நிற்கார் பாருங்கள். அடுத்து ஜாக்கிட்ட நின்று என்னையே ஒரு ஃபோட்டோ எடுனார். சரி, அப்படியே நான் ஒரு வீடியோவும் டக்குன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக அந்த டைட்டானிக் போயிட்டு வாங்க. திருநெல்வேலியில் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் நடக்குது. உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னாக்க இந்த செட்டிங்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. உள்ளே அந்த கார் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது, நான் இன்னும் கொஞ்சம் கூட தூரத்துலேருந்து எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க டைட்டானிக் ஹீரோயின் கழுத்தில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டைமண்ட் மாதிரி போட்டு அந்த மாலை வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு செயின் தான். அதுக்கப்புறம் வயசான கெட்டப்பில் எப்படி இருப்பாங்களோ அது பக்கத்தில் அந்த போர்டு மாதிரி வச்சு அதை வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற நல்லா அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே இருந்துட்டு அப்படியே அந்த ரெட் கலர் கம்பளம் விரிச்சிருக்காங்களா, அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் திரும்பணும். ஆனால் ஒவ்வொரு இடமா ரொம்ப எல்லா பக்கமும் கிடையாது, நிறைய கடைகள்லாம் இருக்குது. நாங்களும் கடைகள்லாம் அப்படியே சரி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக தான் நாங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போனோம். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருந்துச்சு. அந்த கடலோட செட்டமைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த பாருங்கள், நல்லா அந்த சோபாவில் படுத்திருக்காங்க பாருங்கள். நம்ம டைட்டானிக் ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா. அது அழகாக இருந்துச்சு. எல்லோரும் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கும் இல்லையா, அந்த செட்டப் இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கப்பல் மூழ்கிற மாதிரி ஜாக்கும் ஹீரோயினும் அந்த ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் அந்த படகோட இது, அதில் அப்படியே ஏறி உட்காந்துட்டு இருப்பாங்க, படுத்துக்கிட்டு இருப்பாங்கள, ஒருத்தருக்கு அப்படியே குளிரில் நடுங்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்கள, அந்த இது அதில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு
பக்கத்தில் வந்து கேப்டன் நிற்கிற மாதிரி இருக்கா. அந்த கப்பலோட இது வந்து சூப்பராக வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் கொஞ்சம் கூட அப்படியே நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கலாம். ஆனால் எனக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் அவசரமாக நாங்கள் வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சுன்னு டக்குன்னு நாங்கள் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த கப்பலோட இது வந்து ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தோம். 7 அதிசயங்களில் ஒரு சிலதெல்லாம் வந்து பொருட்காட்சியில் வச்சுருந்தாங்க. இந்த கட்டடம் பார்த்திங்கனாக்க உலகத்திலேயே பெரிய கட்டிடம், அதாவது பூஜ் காலிஃபா அப்படிங்கிறது இதோட பேருன்னு நினைக்கிறேன். இது வந்து துபாயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிங்கம், அப்புறம் கரடி, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த சிங்கத்திட்ட நின்றுட்டு கொஞ்சம் தடவியெல்லாம் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த சிங்கத்துக்குள்ளே கையெல்லாம் வச்சு அப்படியே என் கையை அப்படியே கடிச்சிட்ட மாதிரி அப்படியே ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் கொடுத்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த சிங்கம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே அந்த ஹேரெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு மங்கி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பெரிய மங்கி. அதுக்கு கீழே நின்று அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சின்ன குழந்தைகள்லாம் அதில் ஏறி நடுவில் கொஞ்சம் உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் இருக்குது, உட்காந்துலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஒட்டகம், இது நல்லா பெருசாக இருந்துச்சு. அதையும் வந்து நான் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கல, வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த பாண்டாக்கிட்ட நின்று, பாண்டா கரடிக்கிட்ட வந்து நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், வீடியோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அதிசயத்தில் ஒன்றான ஈஃபில் டவர் அது வச்சுருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை, வீடியோ மட்டும் நான் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு ஜுராசிக் வச்சுருந்தாங்க, அங்கேயும் வந்து நின்றுட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். அது வாயை பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெருசு, கையை உள்ளே விட்டுட்டு அதையும் அப்படியே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு எடுத்தோம். அதோட பல் பார்த்திங்கன்னா கையை வச்சோன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அவ்வளோ ஹெவியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் சில பொருட்காட்சிலாம் பயங்கரமாக சவுண்டு வைப்பாங்க பக்கத்தில், அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இதில் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள கடைகள்லாம் இருக்குது அந்த ஷாப்பிங் பண்ணுற மாதிரி. அதுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 2 யானை வச்சுருந்தாங்க. அந்த யானையும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி சின்னதாக ஒரு சேட்டை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறம் 2 யானைகிட்டையும் நின்று நான் வீடியோ எடுக்கணுன்னு அப்புறம் என் வீட்டுக்காரர் நின்று வீடியோ எடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த யானை. அப்புறம் இன்னும் இல்லாமல் செல்ஃபி பெட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலை, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு. அதனால் வந்து உள்ளே அப்படியே கிளம்பிட்டோம். உள்ளே போனோன்னே வந்து நிறைய ராட்டனம், அப்புறம் வந்து நிறைய கடைகள் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கடைகளுக்குள்ளெல்லாம் இப்போ போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். உள்ளே போனாலே ஒரு செலவு தான், இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எதையாவது புறக்கி போட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் உள்ளே போகல. இந்த கேம் கூட அடிக்கடி சேருவோம், அதுவுமே நாங்கள் வந்து சேரலை. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சில ராட்டினத்தில் மட்டும் ஏறலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தோமா. அப்போ நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் எல்லாத்துலேயும் பெரிய ராட்டினத்திலலாம் பயப்படுவோம். அதனால் ஒரு ராட்டினத்தில் மட்டும் ஏற்றி விட்டுச்சு, அவளுக்கு ஏற்ற மாதிரி கேட்ட மாதிரி அவளுக்கு ஏற்றி விட்டாச்சு. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பேய் வீடு இருந்துச்சு. ஆனால் அந்த பேய் வீட்டுக்கு நாங்கள் உள்ளே போயிருந்தோம், அதையும் கவர் பண்ணணுன்னா இன்னும் லேட் ஆகும் இந்த வீடியோவில். அதனால் தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ராட்டினம்லாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் முக்கால்வாசி சேரல. இந்த பெரிய ராட்டினத்தில் வந்து முக்கால்வாசி சேருவோம், ஆனால் வந்து இந்த தடவை வந்து போகலை. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு பொருட்காட்சி இருக்குது, பாகுபலின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து கண்டிப்பாக போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த பொருட்காட்சியில் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.